என்னங்க இதெல்லாம்? முதல்ல இன்ஜினியரை கூப்பிடுங்க. திடீர் ஆய்வுக்கு வந்த வேல்முருகன். தொட்டதும் உதிர்ந்த கட்டிடம். கிடுகிடுத்து போன அதிகாரிகள். கமிட்டியா வந்து பார்வையிட்டு கம்ப்ளீட் பண்றேன். அஷூரன்ஸ் முடிச்சிட்டாங்க. இப்படியே கட்டுறீங்க. யார் இன்ஜினியர்ஸ் யார் இருக்காங்க? பரபரக்கும் வேலூர். பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தலைமையிலான தமிழக சட்டமன்ற உறுதிமொழி குழுவினர் வேலூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதில் வேலூர் அரசு பழைய மருத்துவமனை, வேலூர் கோட்டையில் உள்ள அருங்காட்சியகம், அப்துல்லாபுரத்தில் உள்ள சிறிய டைட்டில் பூங்கா, கட்டுமான பணி ஆகியவற்றை ஆய்வு செய்தனர். இதனிடையே அப்துல்லாபுரத்தில் கட்டப்பட்டு வரும் சிறிய டைட்டில் பூங்கா பணி கடந்த ஜனவரி மாதமே முடிக்கப்பட வேண்டிய நிலையில் ஒப்பந்ததாரர் முடிக்காததால் அவருக்கு 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு புதிய டெண்டர் கோரப்பட்டுள்ளது. அடுத்த 8 மாத காலங்களுக்குள் பணிகள் நிறைவடைந்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 6ஆம் தேதியில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட வேல்முருகன் பயனாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்வின் போது வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி, சட்டப்பேரவை இணைச் செயலர் கருணாநிதி, மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதைத் தொடர்ந்து சார்காட்டில் உள்ள திருவள்ளுவர் அரசு பல்கலைக்கழகத்தில் வேல்முருகன் தலைமையிலான தமிழக சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவினர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது 29 கோடி மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்ட மகளிர் தங்கும் விடுதியை ஆய்வு மேற்கொண்ட போது கட்டிடங்கள் முறையாக கட்டப்படாமல் தரமற்ற முறையில் இருந்துள்ளது. அந்த நேரத்தில் ஸ்பாட்டில் இருந்த எம்எல்ஏ வேல்முருகன் சம்பந்தப்பட்ட கட்டிடத்தை தொட்டு பார்த்தபோது அதிலிருந்த சிமெண்ட் பாகங்கள் உதிர்ந்து கீழே விழுந்துள்ளது. அது மட்டும் இன்றி கட்டிடத்தின் பகுதிகள் மிகுந்த விரிசலுடன் காணப்பட்டுள்ளது. ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வேல்முருகன் உடனடியாக அங்கிருந்த இன்ஜினியர்களை அழைத்து இதனை உடனடியாக சரி செய்யும்படி அறிவுறுத்தினார். இத்தகைய சூழலில் அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது ஏழை எளிய மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் அரசு ஒதுக்கிய நிதியை முறையாக பயன்படுத்தப்படவில்லை. இது மன்னிக்க முடியாத தவறு. இந்த கட்டிடம் வரும் காலத்தில் பேரிடர் காலங்களில் பாதிப்புக்குள்ளாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நிபுணர்கள் அடங்கிய குழுவை அமைத்து இந்த கட்டிடத்தை முழுமையாக ஆய்வு செய்து இதன் தரம் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும். மேலும் அறிக்கையின் முடிவில் தரமற்று கட்டப்பட்டது தெரிய வந்தால் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு அவரை பிளாக் லிஸ்டில் போட வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். அதே வேளையில் ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திற்கு கூடுதல் கட்டிடம், கூடுதல் ஆய்வகங்கள் வேண்டும் என்பதால் அரசு முன்னுரிமை அடிப்படையில் உரிய நிதியை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசிடம் பரிந்துரை செய்தார். தொடர்ந்து பேசிய அவர், இம்மாவட்டத்தை பொறுத்தவரையில் 2021, 2023 வரையில் நிலுவையில் உள்ள உறுதிமொழிகள் விரைவாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது. பேரவைக்கு அளிக்கப்பட்ட 83 உறுதிமொழிகளில் 23 உறுதிமொழிகள் நிறைவேற்றப்பட்டு 57 நிலுவையில் உள்ளது. மேலும் பழைய உறுதிமொழிகள் 66 நிலுவையில் உள்ளது என தெரிவித்துள்ளார். தற்போது வேலூர் பல்கலைக்கழக புதிய கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டிருப்பதால் சட்டப்பேரவை உறுதிமொழி குழுவினர் அதிருப்தி அடைந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கமிட்டியா வந்து பார்வையிட்டு கம்ப்ளீட் பண்றேன். அஷூரன்ஸ் முடிச்சிட்டாங்க. இப்படியே கட்டுறீங்க. யார் இன்ஜினியர்ஸ் யார் இருக்காங்க? இப்படி கட்டுறீங்களா சாருங்க? சொல்லுங்க. இப்போ பாருங்க, இதெல்லாம் ஒன்றும் 5 இப்போ லீக்கேஜ் சார், இதெல்லாம் இங்கேயே சமைக்க சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் கொஞ்ச நாள்.
இருக்கு கரெக்ட் சார். பாய்ஸ் ஹாஸ்டல் அங்க தனியா சமைக்க சொல்லுங்க. இங்க பெண்கள் வீட்டுல 80 பேர் இங்க சமைக்க சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் பயன்படுத்தாதானே இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா இது ஒரு வேஸ்ட் ஆயிடும். இல்ல உதாரணத்துக்கு எல்லா பிற்பட்ட விடுதலையும் டிஸ்ட்ரிக்ட்ல பிளாக் பண்ணுவாங்க. பிளாக் லிஸ்ட்ல பாருங்க. எவ்வளவு மோசமா கேட்டிருக்காங்க. எப்படி சார் கையெழுத்து அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.